அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம வந்து வெல்வெல் நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் நம்ம இப்போ வந்து 11th ஹிஸ்ட்ரியில் 18 லெசன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருங்கிளர்ச்சிக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அதையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் 1857 பெருங்கிளர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஸோ 1806 வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேலூர் புரட்சியுமே பெருங்கிளர்ச்சியுமே வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருந்திருப்போம். ஓகேங்களா? ஸோ பெருங்கிளர்ச்சி அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுடைய ஒரு ஆற்றாமை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து இப்போ வேலூர் புரட்சியிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள் எல்லாருமே வந்து அதாவது சமமான மக்களா இருக்கட்டும், காமன் சிவிலியன்ஸ்ல இருந்து ராஜாக்கள்ல இருந்து யாரெல்லாமே இழப்பு இது பண்ணாங்களோ அவங்க எல்லாமே போரிட்டு இருப்பாங்க. ஸோ அதோட தொடர்ச்சியா தான் வந்து நம்ம 1857 புரட்சியை பார்க்கலாம். இது வந்து ஒரு ராணுவ கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால அறிவிக்கப்படும். ஆனால் இதுக்கு நடுவில் நம்ம இப்போ போன வீடியோல பார்த்திருப்போம் அப்படின்னா விவசாய கிளர்ச்சிகள், சாதாரண மக்களுடைய கிளர்ச்சிகள் இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? அப்ப இங்க என்ன நடந்துச்சு, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1857 பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுடைய மத உணர்வுகளும் அவங்களுடைய ஒரு கொள்கைகள் கோரிக்கைகள் எதுவுமே மதிக்கப்படலை அப்படிங்கறதுனால உருவானதான் இது பெருங்கிளர்ச்சி. ஓகேங்களா? சோ இப்ப யார் என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கறது எல்லாமே இந்த இதுல பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன், 1857 பெருங்கிளர்ச்சி ஆங்கிலேய இந்திய வரலாற்றினர்களிடையே பெரும் விவாதத்துக்குரிய பொருளாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி நிறைய கொடுத்திருப்பாங்க. யார் என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் மட்டும் என்னென்ன அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போ வரலாற்றினர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷர்ஸை பொறுத்த வரைக்கும் இது வெறும் ஒரு ராணுவ கழகம் தான் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அப்படி ராணுவ கழகமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து ஏன் ஒரு காமன் சிவிலியன்ஸ் எல்லாம் சண்டை போட்டிருக்கணும், ஏன் வந்து விவசாயிகளுடைய போராட்டங்கள் நடந்திருக்கணும், ஏன் வந்து பொதுமக்கள் வந்து போராட்டம் நடத்திருக்கணும், ஏன் இவங்களுடைய பிரச்சனைகள் அடக்கப்படுதல், ரொம்ப ஆக்ரோஷமான முறையில் நீங்க ஏதாச்சும் வந்து அடக்கி இருக்கணும், வெறும் ஒரு ராணுவத்துடைய கொள்கை தானே அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் இவங்க கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதுல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க. வங்காளப்படையின் ஆங்கில தளபதியான கர்னல் மல்லீசன் அப்படிங்கிறவர் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா தி மேக்கிங் ஆஃப் தி பெங்கால் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு வங்காளப்படையின் உருவாக்கம் அப்படின்னு எனும் சிறு ஏற்றல் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு புக்கை வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா? சோ ஒரு ராணுவ வீரர்களின் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதியிருப்பார். சரிங்களா? சோ விரைவாக தனது குணாதிசயத்தை மாற்றிக்கொண்டு தேசிய எழுச்சியாக மாறியது அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்காரு. சோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து வெறும் ஒரு ராணுவ ஷோ தான் இருந்துச்சு, ஆனா அது தேசியத்துடைய ஒரு பெரிய ஒரு மாற்றமா மாறுச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் இதுல சொல்லியிருப்பாங்க. அடுத்த வரலாற்றறிஞர் கீன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்த கிளர்ச்சிக்கு காரணமாக செயல்பட்ட பல விஷயங்களை வந்து முன்வைக்கிறார். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெறும் இது ராணுவ கிளர்ச்சியா மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி டல்ஹௌசியோட நாடிழப்பு கொள்கையா இருக்கட்டும், அடுத்தது வாரிசெழுப்பு கொள்கையா இருக்கட்டும், சோ இந்த மாதிரி காரணங்கள் எல்லாத்துலயுமே வெள்ளசி டல்ஹௌசி இவங்களுடைய காரணங்கள் எல்லாத்தினாலையும் மக்கள் ஆல்ரெடி வெறுப்புல இருந்தாங்க. அந்த வெறுப்புக்கு இன்னுமே வந்து தீமூற்ற விதமா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா தோட்டாக்கள்ல வந்து கொழுப்பு தடவிய தோட்டாக்களை வந்து தடவி நீங்க அதை கடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் சொல்றீங்க. இது வந்து இவங்களுடைய மத உணர்வை பாதிச்சது அப்படிங்கிறது மூலமா சொல்லியிருக்காங்க. இந்த முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுக்கான ஒரு 4 விஷயங்கள் இங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அதான் தோட்டாக்கள் நம்ம சொல்லிட்டோம். அதுல வந்து பன்றி அல்லது பசுவுடைய கொழுப்பு தடவிய தோட்டாக்களா இருந்திருக்கும், அதை வந்து வாயில கடிச்சு அதுல மாட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னா யாரெல்லாம் வந்து கிறிஸ்டியன்ஸா மாறி இருந்தாலும் ஓகேங்களா அவங்களுக்குமே வந்து சொத்துரிமையில பங்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. சோ சில விஷயங்கள் அவங்க நல்லது சொன்னாங்கன்னாலும் எண்ட் ஆஃப் தி டே எல்லாமே வந்து மத மாற்றத்துக்குரியதாவே லீட் பண்ணி போச்சு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பொருளா இருக்கு. சோ இதுல சதி ஒழிப்பு அப்படிங்கறத ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பாங்க, குழந்தை வதை தரச்சட்டம் அப்படிங்கிறது ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் தான். சோ வந்து சதிங்கிறது வந்து கணவர் இருந்ததுல சிதையில இவங்களும் இறக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. பிறந்த குழந்தைகளை வந்து கொல்றதை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இந்த குழந்தை இழப்பு இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஆனா இது எல்லாமே இவங்களுடைய மத உணர்வுல தலையிடுற ஒரு எண்ணமா இருந்துச்சு அவங்களுக்கு. ஓகேங்களா? அதனால இது எல்லாம் ஒரு ரீசனா வந்து இவங்க வெடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. சோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சோ முதல்ல பார்த்தோம் இணைப்பு கொள்கை ஒரு காரணமா இருந்திருக்கும். ராணுவ இளவரசிகள் வந்து அவங்களுடைய பகுதிகளை வந்து நாடு இணைப்பு கொள்கை மூலமா கவர்ந்துட்டனால அதுவும் அவங்களுடைய பிரச்சனையா இருந்திருக்கும் அப்படிங்கறத பார்த்திருப்பாங்க. இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எட்வர்ட் ஜான் தாம்சன் அப்படிங்கிற என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா பெருமளவில் உண்மையான விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு விடுதலை போராட்டம் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து விமர்சனம் செஞ்சிருப்பாரு. ஓகேங்களா? அதே மாதிரி 1909 வி.டி. சவார்கர் எழுதியிருப்பாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தி வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய விடுதலை போர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய நூல்ல ஆங்கிலேயரால் இதுவரை வரும் ராணுவ புரட்சி என்று வர்ணிக்கப்பட்ட நிகழ்வு உண்மையில் அமெரிக்க சுதந்திர போரை போன்ற ஒரு விடுதலை போரே அப்படின்னு சொல்லிட்டு வி.டி. சவார்கர் எழுதியிருப்பாரு. சரிங்களா? சோ இந்த ஒரு வந்திருக்கும் வி.டி. சவார்கரோட புக் என்ன அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப ரீசெண்டா யார் ஆத்தர் புக்ஸ் எல்லாமே நம்ம கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப வி.டி. சவார்கரோட தி வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது அவருடைய புக். சரிங்களா? அடுத்தது ஆங்கிலம் படித்த மத்திய தர மக்கள் இவ்வெழுச்சியில் ஒரு பங்கையும் வகிக்காவிட்டால்
வகிக்காவிட்டாலும் தேசிய வரலாற்று நிகழ்வு வெளிச்சை இந்தியாவின் முதல் விடுதலை போர் என்று குறிப்பிட்டார். ஓகேங்களா? சோ இது என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவோட முதல் விடுதலை போர் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. இப்ப இதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ முதல்ல பார்த்துட்டோம், அதை வந்து இங்க எலாபரேட்டா கொடுத்திருக்காங்க. முதல்ல நாடுகளை ஆக்கிரமித்தல். சோ இது என்ன ரீசன் அப்படின்னா வாரிசுலப்பு கொள்கை. சோ வாரிசுரிமை கொள்கை மூலமா என்ன பண்ணிருப்பாங்க, யார் அறிமுகப்படுத்திருப்பாங்க அப்படின்னா டல்ஹௌசி மூலமா அவத், ஜான்சி, கடைசி பேஷாவான தத்தெடுக்கப்பட்ட மகனான நானா சாஹிப், இவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு முறையா நடத்த இல்லாமனாலும் அவங்களோட நாடுகளை கைப்பற்றிருப்பாங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி வந்து வரி வசூலித்தல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அந்த வரி செலுத்தல் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, முதல்ல இருக்கக்கூடிய ஆட்சி செஞ்சிருந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, வரிகளை வந்து எவ்வளவு விளைநிலங்கள் வச்சிருந்தாங்களோ அந்த விளைநிலங்களை எவ்வளவு விளைஞ்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வரிகள் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா பிரிட்டிஷர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வரி நிலங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு வரி செலுத்துறது மட்டும் இல்லாம அந்த நிலங்களுக்கு இவர் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமா போயிடுச்சு. அப்ப நிலங்களுக்கு என்ன நிலம், அதாவது மொத்தம் எவ்வளவு நிலங்கள் வச்சிருக்கீங்களோ அதுக்கு விளைச்சல் இருக்கோ இல்லையோ இதுல வந்து இவங்க வறுமையில தள்ளப்படுறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குத்தகை, அதாவது எவ்வளவு நிலங்கள் வச்சிருக்காங்கிறத காரணமே இல்லாம குத்தகைகளுடைய நிலங்கள் இருக்குல்ல அது எல்லாமே இவங்களால பறிக்கப்படுறது. ஓகேங்களா? அது ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்க பார்க்கலாம், முறையான உரிமம் இல்லாமல் குத்தகை இல்லாத நிலங்களை வைத்திருப்போர் பற்றி விசாரிக்க பம்பாய் அரசு இனாம் கமிஷனுடைய, அதாவது 1852 இனாம் கமிஷன் அப்படிங்கறத உருவாக்கி இருக்காங்க. அறிக்கையின்படி 21,000க்கும் மேற்பட்ட தோட்டங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? சோ அது மட்டும் இல்லாம நில வருவாய் ஏற்பாடுகள், இது வந்து தாழ்வாளருடைய நலன்களுக்கு பாதகமாக அமைஞ்சிச்சு அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அப்போ இவங்களுடைய குடும்பத்தை நம்பி இருந்தவங்க இது எல்லாருமே வந்து அவமதிக்கப்படுறாங்க. இந்த ரீசன்னால மக்கள் வந்து பயங்கரமான துன்பத்தை விளைவிக்கிறாங்க. டல்ஹௌசி மூலமா மக்கள் வந்து துன்பத்தை விளைவிக்கிறாங்க, மக்கள் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இதுல முக்கியமானதா இருந்திருக்கும். அடுத்தது பெருஞ்சமையான நிலவரி முறை. சோ இதுல நம்ம சொல்லிட்டோம், நிலவரி அப்படிங்கிறது வந்து எவ்வளவு விளைச்சல் இருந்துச்சோ அதுக்கான நிலவரியாக இல்லாம எவ்வளவு நிலங்கள் வச்சிருந்தாங்களோ அந்த நிலங்களுக்கான ஒரு நில வருவாயா மாறுச்சு அப்படிங்கிறது எங்களுடைய முக்கியமான விஷயம். இதனால என்னாச்சுன்னா இதுவும் ஒரு ரீசன்னால பெரும் கிளர்ச்சி அப்படிங்கிறது உருவாச்சு. அடுத்தது முஸ்லிம் உயர்குடியினருடைய கற்றறிந்தோறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முஸ்லிம்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை. சோ முதல்ல வந்து அவங்க பாரசீக மொழி வந்து அவங்களுடைய அலுவலக மொழி இருந்து தூக்கிட்டாங்க. சோ அரசு மொழி, அதனால அவங்களால எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. சோ அவங்களை வந்து உயர் பதவிகளை அடைய முடியல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஹை சொசைட்டில இருந்திருப்பாங்க, எல்லாருமே படிச்சிருப்பாங்க, அவங்களும் வந்து இவங்களோட பார்ட்டிசிபேஷன்ஸ் இருந்திருக்கும். ஆனா இந்த இடங்கள்ல அரசு பணிகள்ல வந்து முஸ்லிம்கள் ஒதுக்கப்பட்டது ஒரு முக்கியமான காரணம். அதனாலயுமே வந்து இந்த பெருங்கிளர்ச்சி உருவாச்சு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது மத உணர்வுகள். இந்த மத உணர்வுகள் காரணத்துலதான் நம்ம சொன்னது எல்லாமே 1856ல ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, வங்காளப்படையில் உயர் ஜாதியினரும் சேர்ந்து கொள்ள வழிவகை செய்தது. இது வந்து என்ன அப்படின்னா, முதல்ல இந்த சாரார் தான் வந்து ராணுவத்தில் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சு. ஓகேங்களா? அப்ப 1856 வங்காள சட்டம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒண்ணு நீ என்ன ஜாதியா வேணாலும், உயர்ந்த ஜாதியா இருக்கலாம், இல்ல வந்து தாழ்ந்த ஜாதியா இருக்கலாம், என்னவா வேணாலும் இல்லாம இருக்கலாம், ஆனா வந்து நீங்க ராணுவத்துல சேர்ந்துதான் ஆகணும். ஒண்ணு ராணுவத்துல சேரணும், அப்படி இல்ல அப்படின்னு ராணுவத்துல சேர்ந்து மேல மேல படிப்படிகளா இது போங்க, உயர் பதவிகளுக்கு போங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துச்சு. ஓகேங்களா? சோ இவங்க சாதி பற்றி கைவிட்டு அவர்களது படைகளில் சேரணும் ஒண்ணு, அப்படி இல்லைன்னா ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றி முன்னேறும் வாய்ப்பை கைவிட வேண்டும் அப்படிங்கக்கூடிய ரெண்டு விஷயம் இருந்துச்சு. சோ இதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, யாரா இருந்தாலும் ராணுவத்துல சேரக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இன்னொன்னு, முதல்ல நம்ம பார்த்த மாதிரி சதி ஒழிப்பு திட்டமா இருக்கட்டும், விதவை மறுமணமா இருக்கட்டும், பெண் குழந்தைகள் கொல்லப்படுவதற்கு எதிரான சட்டமா இருக்கட்டும், இது எல்லாமே என்னவா மாறிடுச்சு இவங்களுக்கு அப்படின்னா, நல்லதாவே இருந்தாலும் அவங்களுடைய சமய நம்பிக்கைகளை இவங்க தலையிடக்கூடிய ஒரு விஷயமா வந்து அவங்களுக்கு பட்டுச்சு. ஓகேங்களா? சோ 1850ல இயற்றப்பட்ட லெக்ஸ் லோசி சட்டம். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்களாக மாறவங்களுக்கு, அதை முதல்ல நம்ம சொல்லிட்டோம், இவங்களுக்கு எல்லாம் வந்து சொத்துல உரிமை வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. சோ இது வந்து யாருக்குன்னா, ப்ராப்பரா இருக்கக்கூடிய ஹிந்துஸ்க்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து தோட்டாக்கள்ல கொழுப்பு தடவப்பட்டது மூலியமாவும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இது எல்லாமே எதை லீட் பண்ணி போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிறிஸ்தவ மதத்துக்கு அவங்களை மதமாற்றம் செய்யக்கூடிய ஒரு இடமா தான் தள்ளப்பட்டுச்சு அப்படிங்கறதே அவங்க உணர ஆரம்பிச்சாங்க. இதனால 1857ல பெருங்கிளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா போச்சு. சோ இவங்களுடைய எல்லா இஷ்யூஸ்மே வந்து என்னாச்சு அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு எரிபொருளுக்கு இனிமே பெட்ரோல் ஊத்துன மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்ப இதனால ராஜாக்கள், ராணிகள், ஜமீன்தாரர்கள், குத்தகைதாரர்கள், கைவினியர்கள், தொழிலாளர்கள், முஸ்லிம் அறிவுஜீவிகள், இந்து பண்டிதர்கள், குருமார்கள், இப்படி எல்லாருமே வந்து இந்த எழுச்சியை தங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பா கருதினாங்க. அதனால எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க. உங்களுக்கு புரியுதா? சோ ஏன் இதை வந்து 1857 முதல் விடுதலை போர் அப்படின்னு சொல்லி வீடி சவார்கர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லாருமே இண்டிவிஜுவல்ஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல அட்லீஸ்ட் ஒரு பேர் மினிமம் ஒரு ஒற்றுமையாவது இங்க இருந்துச்சு. 1806 வேலூர் புரட்சியில ஏன் அது இல்லை அப்படின்னா, அவங்களுடைய நாடுகள் கைப்பற்றணும், அவங்களுடைய நோக்கங்களுக்காக மட்டும்தான் சண்டை இருந்துச்சு. ஓகேங்களா? சோ அதனாலயும் இது முதல் விடுதலை போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க.
அடுத்தது பெருங்கிளர்ச்சியினுடைய போக்கு. சோ எதனால யார் மூலியமா முதல்ல ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ ராணுவத்துல இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் தான் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். அப்ப முதல்ல மங்கள் பாண்டே அப்படின்னு சொன்னவர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா அவருடைய மேலதிகாரியை சுட்டு கொண்டிருப்பாரு. ஓகேங்களா. சோ எங்க நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பரக்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல, கல்கத்தாவுக்கு அருகே இருக்கக்கூடிய பரக்பூர். ஓகேங்களா. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல கிளர்ச்சி எங்க வெடிச்சது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்திருக்கும். சோ ராணுவ கழகமா தொடங்குச்சு. மங்கள் பாண்டே தான் வந்து அவருடைய மேலதிகாரி முதல்ல சுட்டு கொண்டாரு. சோ இதுக்கு அப்புறமா அங்க ராணுவ கழகம் வெடிக்குது. அடுத்த மாசமே மீரட்ல அகைன் திருப்பி தோட்டாக்குல பெற வேண்டிய 90 வீரர்கள்ல 5 பேர் மட்டும்தான் அதை வாங்குறாங்க. ஓகேங்களா. மத்த எல்லாரும் அங்கேயுமே கழகத்துல ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களா சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மே 10ஆம் நாள்ல வந்து 3ஆம் ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவங்க எல்லாமே வந்து கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து கொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய சிறையில் அடைக்கப்பட்ட வீரர்களை அதிகாரிகளை கொண்டுட்டு இவங்க வெளியே மீட்டெடுக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களா கொண்டு வந்துட்டு சோ அடுத்து வந்து டெல்லி நோக்கி புறப்படுறாங்க. அங்க யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2ஆம் பகதூர் ஷா. அங்க இருக்கக்கூடிய ஐரோப்பிய அதிகாரிகள் எல்லாத்தையுமே கொண்டுட்டு 2ஆம் பகதூர் ஷாவை வந்து அரசரா நியமிக்கிறாங்க. ஓகேங்களா. சோ இது அப்படியே ஒவ்வொரு இடங்களுக்கா பரவ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ரோஹில்கண்டுக்கு வருது. ரோஹில்கண்ட் பகுதிக்கு பரவுச்சு. சோ இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிராமப்புறமும் கிளர்ச்சியில ஈடுபட்டுச்சு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ இங்க யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கான் பகதூர் கான் அப்படின்னு சொல்றாரு. சோ கான் பகதூர் கான் தான் அவரை வந்து அதாவது பீகார் பகுதியில ரோஹில்கண்ட் எல்லாம் சொல்லல. சோ கான் பகதூர் கான் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னுடைய பேரரசருடைய வைஸ்ராய், அவரே வந்து ஒரு பேரரசுடைய வைஸ்ராய் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு கொள்றாரு. ஓகேங்களா. சோ பந்தல்கண்ட் பகுதி ஆற்றடை பகுதி முழுவதும் ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தியது. இப்படி ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஒட்டு சேர ஆரம்பிக்குது. அப்ப ஜான்சி அணி போராட்டம் நடத்துறாங்க. ஏன் அப்படின்னா ஜான்சி சதாரா இது எல்லாமே வாரிசளிப்பு கொள்கை மூலியமா அவங்க கீழே இறக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. துணைப்படை திட்டமும் வாரிசளிப்பு கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அது மட்டும் இல்லாம நிலங்களை ஆக்கிரமிக்கிறதும் ஒரு காரணமாக இருந்துச்சு. கான்பூர்ல நானா சாஹிப் இருக்காரு. ஓகேங்களா. சோ அடுத்தது பெண்களும் குழந்தைகளும் உட்பட சுமார் 125 ஆங்கிலேயர்களும் ஆங்கில அதிகாரிகளும் கொல்லப்பட்டது. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12th நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3rd லெசன்ல கான்பூர் சதி வழக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சரிங்களா. சோ கான்பூர் சதி வழக்கு, கான்பூர் படுகொலை, சோ இந்த மாதிரி பார்ப்போம். இந்த கான்பூர் படுகொலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய 125 ஆங்கிலேயர்கள் அவங்க யாரா இருந்தாலும் இருக்கட்டும் நம்ம மக்களும் அவங்களை கொண்டுட்டு ஈஸியா வந்து கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க. இதுதான் வந்து ஒரு பெரிய விஷயமா மாறிச்சு. இதுதான் வந்து கான்பூர் படுகொலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. ஓகேங்களா. இதனால ஆத்திரமடைஞ்ச ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கொடுமையான அடக்குமுறைகளை கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கைப்பற்றது மூலமா இதுல யார் யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல தளபதி ஹென்றி அப்படிங்கிற ஒருத்தர் வர்றாரு. தளபதி ஹென்றி ஹேவ்லக். சோ இவர் வராது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த படுகொலை நடந்த அடுத்த நாள் நானா சாஹிப் தோற்கடிக்கிறாரு. ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் ஆங்கில அதிகாரி நீல் கொடூரமான பழிவாங்கும் நடவடிக்கை மேற்கொள்றார். இந்த நீல் தான் வந்து பின்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னா இவர் இறந்துருவாரு. இறந்ததுக்கு அப்புறம் சிலை வைப்பாரு. நீல் சிலை அகற்றும் போராட்டம் அப்படிங்கறதே 20th சென்ச்சுரியில ஒரு பெரிய இஷ்யூ தான் போயிட்டு இருக்கும். ஓகேங்களா. 1930s பிளஸ்ல. சோ இந்த டைம்ல 1927ல சோ இந்த டைம்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த நீலன் சிலை அகற்றி வந்து காங்கிரஸ் அமைச்சரவையின் பேர்ல தான் வந்து மியூசியம்ல கொண்டு போய் வச்சிருப்பாங்க. சோ அது எல்லாமே பின்னாடி வரும். அது காரணமா இருந்தது இந்த நீல். சோ இந்த நீல் என்ன பண்றாருன்னா இந்த ரீசன்ஸ்னால இன்னுமே வந்து கொடுமையா பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையில ஈடுபடுறாரு. ஓகேங்களா. அப்ப படுகொலைக்கு காரணமானவன் கருதப்பட்ட எல்லாருமே வந்து கொஞ்சம் கூட சங்கோச்சமே படாம எல்லாத்தையுமே கொண்டுறாங்க. ஓகேங்களா. நவம்பர் மாத இறுதியில தாந்தியா தோப்பே கான்பூரை கைப்பற்றினார். ஓகேங்களா. சோ கான்பூரை கைப்பற்றினது முதல் விஷயம். தாந்தியா தோப்பே யாரு? இங்க திருப்பியும் ஜான்சன் கூட அவருடைய அமைச்சரா இருந்திருப்பாரு. ஓகேங்களா. கான்பூர்ல இருந்திருப்பாரு. அவரோட நாடு இருந்ததுக்கு அப்புறமா வந்து திருப்பி ஜான்சில போய் அவருக்காக சப்போர்ட் பண்ணிருப்பாரு. ஓகே. சோ இதுவுமே வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலன் கேம்பிள் அப்படிங்கிறது மூலமா இவருமே வந்து கைப்பற்றப்பட்டிருப்பார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் ஹென்றி லாரன்ஸால் பாதுகாக்கப்பட்ட லக்னோ ஆளுநர் மாளிகை கிளர்ச்சியாளருடைய வசமாச்சு. சோ இவங்களுமே வந்து கைப்பற்றிட்டாங்க லக்னோல. சோ லக்னோல பெரிய போராட்டம் கழிச்சுதான் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து லக்னோவை கைப்பற்ற ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா. சோ இந்த இடத்துல கம்ப்ளீட்டாவே சோ இப்ப லாரன்ஸ் வந்து கொண்டுட்டாங்களா. அடுத்து நானா சாஹிப்பை ஹேவ்லக் தோற்கடித்ததுக்கு அப்புறமா லக்னோவை கைப்பற்ற விரைந்தார். ஓகேங்களா. சோ நானா சாஹிப் அப்படிங்கிறவரு மேல இருக்காரு. சோ அவர் வந்து இவரை கைப்பற்றினதுக்கு அப்புறமா அதாவது அவங்களுடைய இடங்களை வந்து புரட்சி இடங்களை வந்து அடக்கி அவரை கைப்பற்றினதுக்கு அப்புறமா லக்னோ வந்து அவங்க வந்து கைப்பற்றாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆனா என்னாச்சு அப்படின்னா ஜூலை மாத இறுதியில ஜான் லாரன்ஸால் தில்லிக்கு அனுப்பப்பட்ட ஜான் நிக்கல்சன் அதை கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றார். ஓகேங்களா. சோ இதுலயுமே வந்து மாறுது. சோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடைசியில இவரு தான் வந்து கைப்பற்றாரு. நிக்கல்சன் அப்படிங்கிறத கைப்பற்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. சோ இந்த இடத்துல தில்லியில ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கா. அங்க யார் இருக்காங்க? 2ஆம் பகதூர் ஷா இருக்காங்க. இப்ப இந்த 2ஆம் பகதூர் ஷா சிறை கைதி ஆனார். ஓகேங்களா. சோ அவங்களை வந்து சிறைப்பிடிச்சிட்டாங்க. சிறைப்பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க? ஒரு டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க. உங்களுடைய 2 மகன்களும் பேரன்களும் சரணடைந்தது பின்
அவங்கள வந்து சுட்டுக் கொள்றாங்க. ஓகேங்களா. சோ இவங்கெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்களுமே சுட்டுக் கொண்டுட்டாங்க. எதனால அப்படின்னா முகலாய வம்சம் இதுக்கு மேல அரசால கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. ஓகேங்களா. சோ இவரும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பாதுர் ஷாவே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாடு கடத்திருப்பாங்க. அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்திருப்பாங்க. அப்புறம் 74 வயசுல இவருமே இறந்து போயிருப்பாரு. சோ இரண்டாம் பகதூர் ஷாக்கு அப்புறமே எந்த முகல்ஸோட ஒரு எம்பரருமே வந்து லீட் பண்ணல அப்படிங்கிறது இது மூலியமா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அவத்ல மட்டும் தாலுக்தாரர்கள் விவசாயிகளின் பங்கு கொண்டதால் கிளர்ச்சி நீடித்தது. ஓகேங்களா. சோ யாரு நம்மளுடைய அரசு அதிகாரிகளுமே வந்து கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. அதனால இன்னுமே வந்து கிளர்ச்சி தங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ தாலுக்தாரர்கள் பலர் வந்து அவத் நவாபுடைய விசுவாசிகளா இருந்தாங்க. ஓகேங்களா. அதனால லக்னோவில் பேகம் ஹசரத் மஹாலோட சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்தனர். சோ இங்கேயுமே வந்து அகைன் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கூட்டணி வைக்கிறாங்க. இப்பதான் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றுபட்டு செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பெரும்பாலான வீரர்கள் விவசாய குடும்பங்களை சேர்ந்தவங்களா இருக்காங்க. ஆனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட போது இவர்களும் பாதிப்புக்குள்ளாயினர். ஓகேங்களா. சோ என்னதான் இவங்களுக்கு வந்து விசுவாசமா இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துல ஒருத்தவங்க சஃபர் ஆறாங்க அப்படின்னா எல்லாருமே கண்டினியூஸா சஃபர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொருத்தங்களையும் அடுத்தடுத்த விதிகளை வந்து இவங்க கொண்டுட்டு இல்லைன்னா சிறைப்பிடிச்சிட்டு அவங்களுடைய இடங்கள் எல்லாத்தையுமே வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றாங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாவே 1858ல சோ இப்போ வந்து கான்பூரோட பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, லக்னோட இஷ்யூ முடிஞ்சிருச்சு, இவங்களுடைய மித்த இடங்களுமே அவத் பிரச்சனை முடிஞ்சிச்சு, ஹசரத் மஹாலுடைய இடங்கள் முடிஞ்சிருச்சு, ராஜா கேலால் சிங் அப்படிங்களுடைய தலைமையில ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டு லக்னோவை கைப்பற்றினார். ஓகேங்களா. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து திருப்பி எடுத்துட்டு அவங்களுடைய திருப்பி மீண்டும் மீண்டும் அவங்க போராட ஆரம்பிப்பாங்க. ஜான்சி என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி குவாலியரை கைப்பற்றது மட்டும் இல்லாம திருப்பியுமே போராடி ஜான்சியை வந்து வீரமரணம் அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. சோ இதனால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த இடத்துல பங்கு பெற்றதுல ஜான்சி அணி அப்படிங்கிற ஒரு சிறந்தவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா. சோ யார் சொல்லியிருப்பாங்க, யாரு கூட போட்டி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹக்ரோஸ் அவரோட தான் வந்து ஜான்சி அணி போரிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. கடைசியில அவங்களுமே வந்து என்ன அப்படின்னா அந்த போர்ல வந்து பங்கேற்று வீரமரணம் அடைஞ்சிருப்பாங்க. அப்ப லட்சுமி பாய் தான் வந்து ஒரு சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்லி நியமிக்கப்படுவாங்க. ஓகேங்களா. சோ இரண்டாம் பகதூர் ஷா நான் முதல்ல சொல்லியிருப்போம். இரண்டாம் பகதூர் ஷா செப்டம்பர் 1857 கைது செய்யப்பட்டு குற்றவாளின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு ரங்கூனுக்கு நாடு கடத்தப்படுவார். ஓகேங்களா. சோ ரங்கூன் மியான்மர் நம்மளோட இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நெய்பரிங் கண்ட்ரியா இருக்கும். அங்க 87th இயர்ல அவர் இறந்துட்டாரு அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. சோ இவருடைய வம்சத்துக்கு அப்புறம் முகலாய அரச வம்சம் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துச்சு அப்படிங்கறதையும் இதுல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சோ இங்க பாருங்க இதுதான் சொல்லியிருப்போம். கான்பூரில் பழி தீர்த்து கொண்ட நீல் லக்னோவில் தெருச்சண்டையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஓகேங்களா. சோ லக்னோட இஷ்யூல தான் வந்து நீல் கொல்லப்படுறாரு. 1858 மார்ச் மாதத்தில் லக்னோவை வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்ற முடிந்தது. சோ இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1937 to 39ல which is 1927லயே வந்து இவங்க போராட்டம் நடத்தியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சுதான் வந்து இந்த சிலையை வந்து இங்க இருந்து அகற்றிருப்பாங்க. சோ அது என்ன அப்படின்னா சென்னை மவுண்ட் ரோட்ல வைக்கப்பட்ட அந்த நீல் சிலை இந்திய தேசியவாதிகளை கோபம் கொள்ள செய்தது. ஏன் அப்படின்னா நீல் வந்து ரொம்ப பயங்கரமா வந்து எல்லாத்தையுமே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அப்போஸ் பண்றாங்கன்னு அவங்களுடைய சிலையை அங்க வச்சிருப்பாங்க. இது என்னாச்சு, எங்க மக்களை நீங்க இழிவுபடுத்தினீங்க, எங்க மக்களை கொன்னீங்க, எங்களுக்கு மத்தியிலே நீங்க சிலை வச்சிருக்கீங்க அப்படிங்கறதா போராட்டமா வந்துச்சு. இதுதான் நீலன் சிலை அகற்றும் போராட்டம், நீல் சிலை அகற்றும் போராட்டம் அப்படிங்கிற மாதிரி நடந்துச்சு. ஓகேங்களா. சோ 1937-39ல தான் ராஜாஜியோட காங்கிரஸ் அமைச்சரவை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மியூசியம்ல கொண்டு போய் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. சோ இதோட முடிஞ்சுதா. இப்ப இதோட விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பெரும் புரட்சி நடந்துருச்சு. சோ இதுதான் வந்து ரீசன். இப்படிதான் வந்து அவங்களுடைய அடக்கப்படுறாங்க. இப்படிதான் பெருங்கிளர்ச்சி உருவாச்சு. என்னென்ன ரீசன், என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டோம். இதோட விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கை 1858ல, அதாவது அடுத்த வருஷம் இவங்க வந்து ஒரு பேரறிக்கை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அலகாபாத்ல 1858 நவம்பர் 1ல அரசு தர்பார் கூட்டப்பட்டது. அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கானிங் பிரபுவால் வாசிக்கப்படுது. அவர் தான் வந்து இந்தியாவினுடைய கடைசி கவர்னர் ஜெனரல் அண்ட் முதல் வைஸ்ராய் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்படுறாரு. சோ இதுக்கப்புறமா இந்தியா ஆங்கிலேய முடியரசனுடைய பெயரால் அரசு செயலர் மூலம் ஆளப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. ஓகேங்களா. சோ இந்த இடத்துல ஒரு கவுன்சில் உருவாக்குறாங்க. அந்த கவுன்சில் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அமைப்பு அரசு செயலர்களுக்கு வந்து உதவி செய்யும் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இவங்க சொல்றாங்க. இது விளைவா என்ன பண்றாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கம்ப்ளீட்டா அங்கிருந்து எடுத்துட்டு இங்கிலாந்தோட நம்மளும் வந்து மிங்கிள் ஆயிக்கணும். சோ இங்கிலாந்தோட படைகள் தான் இங்க இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒன்று இணைக்கப்படுறாங்க. ஓகேங்களா. அப்போ இவங்களுடைய இயக்குனர் குழுவும் ஒழிஞ்சிருச்சு, கட்டுப்பாட்டு குழுவும் ஒழிஞ்சிருச்சு. ஏன்னா இவங்களுடைய ரூல் மூலியமா தான் புதுசா ஒரு பிரச்சனைகளோ கிளர்ச்சிகளோ உருவாகுது அப்படிங்கறத விக்டோரியா ராணி வந்து அங்க உணர்ந்திருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்திய அரசர்களோடு மேற்கொண்ட ஒரு முக்கியமான உடன்படிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
உடன்படிக்கைகளை வந்து இந்த பேரறிக்கை ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப நீங்க என்ன உங்களுடைய நாடுகள் வந்து நாங்க கைப்பற்றல அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் வந்து இவங்களுடைய உடன்படிக்கைகள் மூலமா இது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அப்போ அவர்களுடைய உரிமைகளையும் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் மதிப்பதாகவும் உறுதியளித்தது. சோ இதெல்லாமே எதனால இவ்வளவு பெரிய புரட்சிகள் நடந்து முடிச்சதுக்கு அப்புறமா அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க மூலமா எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கைகள். ஓகேங்களா? அப்போ இந்தியாவில் உள்ள ஆங்கிலேயருக்கு சொந்தமான பகுதிகளை மேலும் விரிவுபடுத்தும் நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சது. ஆல்ரெடி இருக்கிறது மட்டும் தான் நாங்க இருக்கிறோம், இதுக்கு மேல நாங்க நாடுகளை கைப்பற்றணும் எங்களுக்கு ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே இதுக்கு பின்னாடி பிரச்சனைகள் நிறைய போச்சு. அதனாலதான் நம்மளுடைய மாடர்னிஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இவங்க எல்லாருமே வந்து ஆங்கிலேயர்கள் கண்டிப்பாவே நம்மளை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்மளுடைய விடுதலை நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் சுதந்திர போர்கள்ல அதிகமா ஈடுபட நேரிட்டுச்சு. ஓகேங்களா? அப்ப 1853ல சட்டமன்றம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெறும் ஐரோப்பியர்கள் மட்டும்தான் உறுப்பினராக கொண்டிருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்தியர்களும் பங்கு பெறலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் மாறுச்சு. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1858ல. ஓகேங்களா? அடுத்தது வாரிசிலப்பு கொள்கையும் நாடினிப்பு கொள்கையும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல வேண்டாம், ஏன்னா இதுதான் வந்து பேஸ் ரீசனாவே இருந்துச்சு. அதனால இதுவுமே வந்து கைவிடப்படும் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. ஆங்கிலேயரை நேரடியாக கொண்ட கிளர்ச்சியாளர்களை தவிர மீதமுள்ள கிளர்ச்சியாளர்களுக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்படும். ஏன் அதுலயுமே ஒரு ஓரவஞ்சனை தான் இருந்துச்சு. என்ன ரீசன் அப்படின்னா இவங்களுக்கு பழி வாங்கும் திறனாதான் இருந்துச்சே ஒழிய பின் மறைமுகமா தூண்டப்பட்டவர்கள் யாருக்கும் இதுல சம்பந்தம் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் முன்மொழிச்சாங்க. சரிங்களா? அப்ப கல்வி, பொதுப்பணி திட்டங்கள், அதாவது பொதுப்பணி திட்டங்கள் எதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாலைகள், இருப்பு பாதை, தந்தி, நீர்ப்பாசனம் இது எல்லாமே வந்து முடுக்கி விடப்படும் அப்படிங்கிற விஷயமும் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அப்போ கடந்த காலம் திருப்பியுமே வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை வந்து கம்ப்ளீட்டாவே போயிடுச்சு. ஏன் அப்படின்னா இப்ப அடுத்தது அவங்களோட ரூலு கீழே வர ஆரம்பிச்சது. அப்ப இந்திய சமூகத்தினுடைய மரபு சார்ந்த கட்டமைப்பு உடைய துவங்கியது. சோ இவ்வளவு நாள் அவங்க ரூல் பண்ணிட்டு வந்தக்கூடிய அவங்களுடைய மித்தா இருக்கட்டும், இல்ல அவங்களோட நம்பிக்கைகளா இருக்கட்டும், மத உணர்வுகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து மாற ஆரம்பிச்சது. மேற்கத்தியமான ஆங்கில கல்வி பயின்ற நடுத்தர வர்க்கம் தேசிய சிந்தனைகளோட உருவாச்சு. இப்ப இங்க என்னாச்சுன்னா மூட பழக்கங்களும் கைவிடப்பட்டுச்சு. சதி விலக்கு இது எல்லாமே பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய் இவங்களோட சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே பார்த்திருப்போம். ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் விதவை மரணத்தை வந்து ஆதரிச்சிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருப்போம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வர மூலியமா என்னாச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாவே சடங்குகள், சம்பிரதாயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூடப்பழக்கங்களும் மாறி ஒரு நடுத்தர வர்க்கமா உருவாச்சு. எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. சோ நாகரிகம் மேன்மேலும் வந்து பண்பட ஆரம்பிச்சது. அட் த சேம் டைம் அவங்களுமே வந்து வளர ஆரம்பிச்சாங்க. சோ இதோட இந்த 18th கிளாஸ் நம்மளுக்கு முடியுது. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம புக் பேக் ஆன்சர்ஸும் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, உடையார் அரசர்களுக்கு எதிராக மராத்தியர்களை வெற்றிகரமாக கையாண்ட பின் யார் வந்து உண்மையான அரசர் ஆனார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இதுக்கான ஆன்சர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைதர் அலி. ஓகேங்களா? சோ அடுத்தது, திப்பு சுல்தான் டேஷ் பகுதியை கைப்பற்றியதால் 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் தொடங்கியது. சோ 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் கொடுங்கலூர் கைப்பற்ற மூலியமா தான் உங்களுக்கு வந்துச்சு. ஓகேங்களா? சோ பாளையக்காரர் முறை முதலில் எந்த பேரரசால் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ யார் மூலியமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காகதிய பேரரசுல தான் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகேங்களா? அடுத்தது, நெற்கட்டம் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர் ஆகிய புலித்தேவனுடைய 3 முக்கியமான கோட்டைகளை யார் தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூசுப் கான். கான் சாஹிப் என்று அழைக்கப்பட்ட யூசுப் கான் மதமாற்றத்துக்கு முன்னாடி மருதநாயகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருப்பார். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, வேலு நாச்சியார் டேஷ் அரசருடைய மகள் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எந்த அரசுடைய மகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராமநாதபுரம் அரசருடைய மகள். ஓகேங்களா? சோ சிவகங்கைக்கு அவங்க கல்யாணம் பண்ண கொடுத்திருப்பாங்க. அடுத்த क्वेश्चन, வீரபாண்டிய கட்டபொம்மன் தொடர்பான பிரச்சனைகளை தவறாக கையாண்டதால் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஆங்கில ஆட்சியாளர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ யார் வந்து பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாக்சன் அப்படிங்கறத பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறமா யார் நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா SR லூஷிங்டன். ஓகேங்களா? சோ WC ஜாக்சன் அப்படிங்கறதா இதோட ஆன்சர். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைந்த நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சோ வேலூர் புரட்சினால என்னவா இருக்கும்? புதிய தலைப்பகையா இருக்கும். அந்த இடத்துல வந்து அவங்களுடைய குஞ்சமும் அந்த ரிப்பனும் வந்து அவங்களுடைய மத உணர்வுகளை அழிக்கிறதா இருந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொழுப்பு தருவதனால அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அவங்களுடைய யூனிஃபார்ம்ல சிலுவை இருந்திருக்கும். சோ இதெல்லாம் தான் இவங்களுடைய உடனடி காரணம். அப்ப இதுல இதெல்லாம் காரணங்கள். உடனடி காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த தலைப்பகை தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, கோல் எழுச்சிக்கு காரணமானவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ கோல் எழுச்சி அப்படின்னாலே புத்த பகத் தான். சோ அடுத்தது 1857 புரட்சியின் போது 1857ஆம் ஆண்டு புரட்சியின் போது இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலா இருந்திருப்பவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கானிங் பிரபு. சோ இப்பதான் நம்ம பார்த்திருப்போம். அவர் தான் கடைசி முதல் வைஸ்ராயாவும் இருந்திருப்பாரு, கடைசி கவர்னர் ஜெனரலாவும் இருந்திருப்பாரு. ஓகேங்களா? சோ அடுத்தது 1857ஆம் ஆண்டு புரட்சியின் போது நானா சாஹிப்பினுடைய படைகளை தோற்கடித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யார ஹேவ்லாக் தோற்கடிச்சிருப்பார். அப்ப மேஜர் ஜெனரல் ஹேவ்லாக். சோ இங்க ஹோப்லாக்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது, சரியான குற்றனை தேர்வு செய்க.
வாரன் ஹாஸ்டிங்ஸ் திப்பு சுல்தானை பழிவாங்கும் நோக்கில் அணுகினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நிறைய கொஸ்டின்ஸ். ஸோ இதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சரியான கூற்று அப்படிங்கும்போது திப்புவினுடைய ஆட்சியை அகற்றுவதில் மைசூரில் மீண்டும் உடையார் வம்ச ஆட்சியை நிறுவியதும் தென்னிந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியினுடைய ஆரம்பத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ மித்தது எல்லாமே வந்து தப்பு. ஆர்கட்டாவை வேலுநாச்சியார் காதல் வைத்தார் அப்படிங்கிறது தப்பு. இவங்க தான் அப்போசா இருந்தாங்க. திருநெல்வேலி காடுகளில் மைத்தல் காளியர் கோவில் உள்ளது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுவுமே தப்பு தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது கூற்று காரணம் சிவகிரி கோட்டை தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பானதாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வலுவான அரண்களோடு அது அமைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா கூற்று சரி, காரணம் வந்து கூற்றினுடைய சரியான விளக்கம் அப்படிங்கிறது. ஆப்ஷன் சி தான் அதுக்கான ஆன்சர். ஸோ மேட்ச் ஃபாலோயிங் ஜில்லஸ்பி, வேலூர் கழகம், மஞ்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவங்க யார் அப்படின்னா சாந்தல்கள் தான் வந்து மஞ்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க. ஜாக்கபின் கழகம் அப்படிங்கிறது ஸ்ரீரங்கப்பட்டத்துல உருவாக்கியிருப்பாங்க. மங்கள் பாண்டே பரக்பூர். ஸோ இங்கதான் வந்து போராட்டங்கள் நடத்தியிருப்பாரு. ஸோ த ஆன்சர் இஸ் 3, 4, 1 and 2. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஃபைன். ஸோ இதோட 18th லெசன் வந்து முடியுது. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல நெக்ஸ்ட் லெசன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.